திமுக சார்பில் சென்னை பல்லாவரத்தில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். அதை தற்போது பார்க்கலாம். இந்தி மொழிய எல்லா இடத்திலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திணிக்கிறாங்க, நிதியை தர மறுக்கிறாங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டின் மீது அரசியல், பொருளாதார, சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்கு. அதுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிரட்டலுக்கு வஞ்சாம போராடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மொழிப்போர் இன்னும் முடியல, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி தெரியும்னு சொல்றது. பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது. அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடும் என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கெல்லாம் இந்தியில பதில் அனுப்பப்படுகிறது. அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அறிக்கையில ஐஐடி, ஐஏஎம்ல பயிற்று மொழியா இந்தி இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்குது. ஆக மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைந்தால் நம்முடைய அடையாளம் போயிடும். அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்துடுவோம். தமிழன் என்ற தகுதியை இழந்தா நாம வாழ்ந்து பயனில்லை. எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும். இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும். கழகம் உருவாக்கி ஆட்சியை காக்க வேண்டும். அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காத்தாங்க. இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவர்களின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். அன்னைக்கு மொழி போல ஈடுபட்டு இந்தி பேசாத மாநிலங்களுடைய மொழிகள் எல்லாம் காப்பாற்றணும். இன்னைக்கு கல்வி உரிமை போல ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக மாணவர்களினர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க. கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம். ஒரு 2026 ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் பறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமானம் வச்சு அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் தான். 2019 முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியா வென்றிருக்கிறோம். கலைஞர் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். மறந்தாதீங்க, இது தொடரும். உறுதியா சொல்றேன், தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே சந்திக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை, முகங்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்லுகிறேன், 2026 தேர்தலையும் நாம் தான் வெல்வோம். 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம். சென்னையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.